மாற்றத்திற்கான ஊடகப் பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் இன்றைய விவாத பொருள். மத்திய அரசின் மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் வேலை நிறுத்தம் நடைபெற்றிருக்கிறது. ஏறத்தாழ 10 தொழிற்சங்கங்கள் மற்றும் தனியார் அனைவரும் சேர்ந்து நேற்று சொல்லப்பட்ட கணக்கு 15 கோடி வரை பங்கெடுக்கிறோம் என்பது. இன்றைக்கு 10 கோடியிலிருந்து 15 கோடி வரை இருக்கலாம் என்று சிலர் சொல்கிறார்கள். அதை வாதிடப் போவர்கள் மறுக்கலாம். இந்த வேலை நிறுத்தம் அவர்கள் கூறுகின்ற கோரிக்கைகள் ஏற்கத்தக்கனவையா? மக்கள் இது குறித்து என்ன நினைக்கிறார்கள்? விரிவாக விவாதிக்கவிருக்கிறோம். பங்கேற்போர் பொருளாதார ஆய்வாளர் திரு அருண்குமார் தவே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் திரு மு வீரபாண்டியன், மனிதவள நிபுணர் எழுத்தாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து சதீஷ் மற்றும் ஹரிகிருஷ்ணன், மதுரை அரங்கிலிருந்து வெங்கடேசன் மற்றும் சோனா அழகேஷ், நெல்லை அரங்கிலிருந்து சுகன் மற்றும் நாகராஜன். பங்கு பெறும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வேலை நிறுத்தத்தை முதல்ல இந்த கணக்கு இருக்கே 15 கோடி பேர் மாபெரும் வேலை நிறுத்தம் என்பதாக தெரிகிறது. இதற்கு முன் எப்பொழுதாவது இப்படி நடந்திருக்கிறதா என்பது வியப்புக்குரிய விஷயம். இவ்வளவு மக்கள் தொகை இருக்கும்போது இவ்வளவு இருக்கலாம் 15 கோடி. என்ன கருதுறீங்க? இல்லை, இப்போது கூட நடந்திருக்கிறதாங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் தான். என்னென்னு மொத்தம் இருக்கக்கூடிய 110 120 கோடி மக்கள் தொகையில் 15 கோடி பேர் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, யாரெல்லாம் பங்கெடுத்துக் கொள்ளவில்லை என்று பார்த்தோம் அப்படின்னா, தனியார் துறையில் பணிபுரிவர்கள் இதில் பங்கெடுத்துக் கொள்ளவில்லை. ரயில்வேயில் இருக்கக்கூடிய சிறு சிறு தொழிற்சங்கங்கள் தவிர்த்து பல தொழிற்சங்கங்கள் பங்கெடுத்துக் கொள்ளவில்லை. வணிகர்கள் பங்கெடுத்துக் கொள்ளவில்லை. சுய வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பங்கெடுத்துக் கொள்ளவில்லை. வேலைவாய்ப்பே இல்லாத பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவங்களே யாரும் பங்கெடுத்துக்கல. சிறுவர்கள், முதியவர்கள் இவங்கெல்லாம் பங்கெடுத்துக்கல. பங்கெடுத்து கொண்டவர்கள் மட்டுமே 15 கோடி என்கிற அந்த உண்மையான புள்ளிவிவரமாக நம்ம எடுத்துக்கொண்டால் நம்முடைய ஜனத்தொகை இன்றைக்கு 1000 கோடியாக இருந்திருக்கு. நீங்க சொன்னது போல இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் எப்பயாவது பங்கெடுத்திருக்காங்களா? மொத்தமா இதுவரை நடைபெற்ற வேலை நிறுத்தங்களில் இது மிகப்பெரியதா இல்லையா? ஆமா, நிச்சயமா எப்பவுமே பங்கெடுத்தது கிடையாது. என்னன்னா, பல சமயங்களில் நம்முடைய இந்திய ஜனநாயகம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சில பேர் பங்கெடுத்துக் கொள்வதால் மிக பல பேர் பயனடைகிறார்கள். பிஎம்எஸ் தவிர்த்து மீது எல்லா தொழிற்சங்கங்களும் ஒன்று சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க. போக ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட தமிழகத்திலே 2 லட்சம் ஆட்டோக்கள் ஓடலன்னு சொல்றாங்க. அது சார்ந்த தொழிலை சேர்ந்தவர்கள் 10 லட்சம் பேர் கணக்கு சொல்றாங்க. சரிபாதியாவது இருக்காதா? ஒரு 5 லட்சம் பேர் ஆட்டோ தொழிலை மட்டுமே நீங்க அந்த 15 கோடி சொன்னதுக்காக சொல்ல வரேன். 15 கோடி அப்புறம் 10 கோடி ஆகும், அப்புறம் 8 கோடி ஆகும், அப்படிலாம் போய்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு ரஃப் எஸ்டிமேட் வச்சு பார்க்க போனா என்ன கேட்டா 2 கோடி பேர் இருக்கலாம். அது மாதிரி இப்போ வாய்ப்பு இல்லை. நான் சொல்ல ரஃப் எஸ்டிமேட் தான். ஆனால் பை எனி சான்ஸ், பை எனி ஸ்ட்ரெச் ஆஃப் இமேஜினேஷன் அது 15 கோடி 20 கோடியாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயமாக வருகிற போது எத்தனை கோடி பேர் பங்கெடுத்துக் கொண்டார்கள்ங்கிறது பெரிய ஒரு விஷயமா இருக்கும்னு தோணலை. அது 2 கோடியாகவும் இருக்கலாம், 20 கோடியாகவும். அது உணவு சார்ந்த விஷயம், அது கோரிக்கை சார்ந்த விஷயம் என்று வருகிற போது அது என்னைக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விவரமாக இருக்கும் எனக்கு தோணவில்லை. ஆனாலும் கூட போராட்டங்கள் அதிகமான எண்ணிக்கை கொண்ட போராட்டம் தேவை குறித்து உங்க கருத்து? அது 2 விதமா பார்க்கணும். கோரிக்கைகள் எந்த அளவுக்கு நியாயம் இருக்கிறதுங்கிறது ஒன்று, வேலை நிறுத்தத்துக்கு எந்த அளவுக்கு நியாயம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். கோரிக்கைகளே மிக நிச்சயமாக நியாயம் இருக்கின்றன. ஆனால் வேலை நிறுத்தத்துக்கு நியாயம் இருக்கிறத பார்த்தால் இல்லை. அதுதான் மிக நிச்சயமாக. அங்க வேலை நிறுத்தத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா தேவை வந்து இல்லை, அவசியம் இல்லை. என்னன்னு, ஒரு ஜனநாயக குடியரசு நாட்டிலேயே நமக்கு அத்தனை உரிமைகளும் தரப்பட்டிருக்கிற போது ஏராளமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. எனிதிங் ஷார்ட் ஆஃப் ஸ்ட்ரைக் இஸ் ஓகே. நான் சொல்றேன், வேலை நிறுத்தம் தவிர்த்து நீங்க என்ன போராட்டம் வேணாலும் பயன்படுத்துங்க, கவலை இல்லை. ஆனால் வேலை நிறுத்தம் என்று வருகிற போது ஜனநாயக குடியரசுல எத்தனை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், நான் அதுதான் பாக்குறேன். வழிகள் இருக்கு, ஜனநாயகம் தான் இது, மன்னராட்சி இல்லைன்னு சொல்றீங்க. திரு தவே, உங்க கருத்து என்ன? இன்னைக்கு நம்மளோட டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி லாஸ் ஆஸ் அன் எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன், கிட்டத்தட்ட 25,000 கோடி நஷ்டம்னு சொல்லி அசோகம் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. முதலாளியின் பார்வை இல்லையா? இது ஒரு முதலாளியோட பார்வை இல்லையா? இல்லைங்க, நாட்டு ஒரு குடிமகனா பாக்குறேங்க. நம்ம நாடு தானே. 25,000 கோடிக்கு உங்க காசு என்னோட காசு தானே. கார்கோ நின்று போச்சு, டிரான்ஸ்போர்டேஷன் நின்று போச்சு. அண்ட் நீங்க சொன்ன டைட்டிலே பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு மக்கள் விரோத சக்தி, அதெல்லாம் மத்திய அரசுக்கு அகைன்ஸ்டான்றதே கொஸ்டின். இது யாருக்கு அகைன்ஸ்டா இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மத்திய அரசுக்கு அகைன்ஸ்டா, நம்மளுக்கு அகைன்ஸ்டாவே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்மளுக்கு மேல அதாவது கண்ணாடி இருந்து கல்ல தூக்கி போடுற மாதிரி. அதுல என்ன சந்தேகம்? தேர்ந்தெடுத்த அரசின் மேல நமக்கு சந்தேகம். நம்ம பாலிசிஸ், அதாவது நம்ம வளர்ச்சியை நாமளே தான் நிறுத்திக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒண்ணு, வளர்ச்சிங்கிறது நீங்க பணமா மட்டுமே பாக்குறீங்களா? இவர்களும் குடிமக்கள் தானே, தொழிலாளர்களின் உரிமைகளும் வளரணும் இல்ல? நம்மளுடைய அத்தனை பேரோட ஒட்டுமொத்த வளர்ச்சியை தான் நான் சொல்றேன் இதுல. அண்ட் மக்கள் விரோத போக்குன்றது இன்னொரு கேள்விக்குறியான சென்டென்ஸா இருக்கு, ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஏன்னா அவங்க 12 கோரிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. அதுல கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 7-8 கோரிக்கைகளை சார் சொன்ன மாதிரி அந்த கோரிக்கைகள் நியாயமானது, அதுல நாங்க பண்றோம். ட்ரேட் யூனியன் ஆக்ட்ல சேஞ்சஸ் பண்ண மாட்டோம், மினிமம் பென்ஷன் and 1000 rupees அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த மோட்டார் வெஹிக்கிள் அதுக்கு நம்ம ஸோ பாலிசி டெசிஷன்ல என்னென்ன பண்ணணுமோ மோட்டார் ரோட் சேஃப்டி ஆக்ட்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு உண்டானது தான்.
ரிஃபார்ம்ஸ் வந்து 44 சட்டத்தை 4 சட்டமாக்குனாங்க. பார்க்கும்போது 150 லேபர் ரிலேட்டட் சட்டங்கள் இருக்கு. அதை வந்து குறைக்க வேண்டியது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். ஒரு கவர்மெண்ட் வளர்ச்சின்னு வரும்போது ஏன்னா 100-120 வருஷம் பழைய சட்டங்கள் இதெல்லாம். ஸோ நஷ்டம் வந்து நம்மளுக்கு இதுல இந்த ஆர்கனைஸ் செக்டார் தான் இதுல ஸ்ட்ரைக் 3% தான் ஆகும். அன்ஆர்கனைஸ் செக்டார் 95% நம்ம பாப்புலேஷன்ல. இப்போ அவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ரைக்கோ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டோ, இந்த ஸ்ட்ரைக்னால விலைவாசி குறையுமா அப்படிங்கிறது ஒரு, இதனால ரிசல்ட் என்ன, இதால சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்க்க விலைவாசியை குறைக்கணும்ன்றது ஒரு கோரிக்கை. அது அந்த எல்லாருக்கும் சேர்ந்தது தானே. அதுதான் நான் சொல்றேன். அதனால இப்போ 20 போராடுறாங்க. அந்த ஒற்றை கோரிக்கையே போதுமே. இல்ல அந்த ஒரு கோரிக்கை இந்த ஸ்ட்ரைக்னால இது வந்து சொல்யூஷனான்றது தான் நம்ம பார்க்கணும். இதே 12 கோரிக்கைகளுக்காக 12 விதமான வேலை நிறுத்தம் ஈடுபட்டா நீங்க 12 மடங்கு நீங்க கோரிக்கை நியாயம். அதுதான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு போராட்டம் தானே பண்றோம். ஒரே ஒண்ணுதான், கரெக்ட் தான். பட் அது வந்து இதனால அந்த சொல்யூஷன் கிடைக்குமான்றது தான். விலைவாசி எந்த காலத்துல நம்ம உயர்ந்த விலைவாசி குறைஞ்சிருக்குன்றது ஒரு பாயிண்ட். அண்ட் விலைவாசி குறைகிறது மத்ததெல்லாம் பெட்ரோல் விலையும் குறையுது, மத்த விலை எல்லாம் குறையுதா? இப்போ பெட்ரோல் விலை குறையும் போது அப்ப நீங்களே சொல்றீங்க பலன் இல்லாத போராட்டம். அப்ப செவிசாய்க்காத ஒரு அரசு, மக்கள் விரோத அரசு இவங்க சொல்றது என்ன? மக்கள் விரோத அரசு இல்ல, செவிக. அவங்க தான் 3-4 மீட்டிங் ரவுண்ட்ஸ் டைம் கொடுக்கணும் இல்லையா சார்? இப்போ சிலதெல்லாம் பார்லிமெண்ட்ல கடந்த மாதத்தின் முதல் வாரத்திலேயே அமைச்சர்களே பேசினாங்க, பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது, பிறகு உரிமைப்படி நடத்துறாங்க. இல்ல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸ் சொல்றது என்னன்னா, கவர்மெண்ட் சொன்னது என்னன்னாக்கா எல்லாத்தையுமே நாங்க கன்சிடர் பண்றோம், டைம் கொடுங்கன்னு கேட்டதுதான். அது தவிர இந்த ரோட் சேஃப்டி ஆக்ட்ங்கிறது நம்மளுக்கு தான் என்ன, ரேஷ் டிரைவிங் தெரியும், லைசன்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியும், புரோக்கரேஜ் எப்படி பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியும், ஆர்டிஓ ஆபீஸ்ல நடக்கிறது தெரியும். சோ ஒரு ரேஷ் டிரைவிங், ட்ரங்கன் டிரைவிங் இந்த சில கோடி பேருக்கு இது புரியலன்னு சொல்றீங்களா? இந்த சில கோடி பேருக்கு இது புரியாம தான் போராடுறாங்களா? பப்ளிக்கே இந்த 12 பாயிண்ட் என்னன்றது நமக்கு தெரிஞ்சாலே தெரியும். சட்டங்கள் நம்மளோட பெனிஃபிட்டுக்காக தான் சிலதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்றது பப்ளிக் கூட தெரியவே வேண்டாம். இந்த போராடுறாங்க சில கோடி பேர்னு, யார் உங்களுக்கு 2 கோடி வேணா 15 கோடி வேணா, ஒரு 5 கோடின்னு வச்சுக்கலாம். 5 கோடி பேருக்கும் அந்த ரோட் சேஃப்டி பில் நமக்கானதுதான் தெரியாம தான் போராடுறாங்களா? இல்ல டெஃபினட்டா அந்த கிளாஸ் நம்மளுக்கு டீடைலா படிச்சீங்கன்னா தெரியுது நம்மளுக்கு உண்டானதுதான் அப்படின்றது. ஏன்னா ரேஷ் டிரைவிங், ட்ரங்கன் டிரைவிங் இதுக்கு அகைன்ஸ்டா தான். அதுல வந்து பிரைவேடைசேஷன் பத்தி எல்லாம் ஒன்னும் ரொம்ப ஜாஸ்தியா சொல்ல வகையில அறியாமையின் காரணமாக எழுந்த போராட்டம்னு கூட சொல்லுவாங்க. உங்க பதில்? முதல்ல இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு நான் முதலில் கரங்கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு வடிவம், ஜனநாயகத்தில் சட்டம் அங்கீகரித்திருக்கிற வடிவம். இதற்கு மகாத்மா காந்தியே தலைமை தாங்கி இருக்கிறார், பகிஷ்கரித்திருக்கிறாரு. ஜவஹர்லால் நேருவே வேலை நிறுத்தத்துக்கு தலைமை தாங்கி இருக்கிறாரு. டாக்டர் அம்பேத்கரே பம்பாயில் இதுக்கு தலைமை தாங்கி இருக்கிறார். சட்டம் அனுபவிச்சாலும் மரண தண்டனை எல்லாம் நம்ம எதிர்க்கிறது இல்லையா? அது போல எதிர்ப்பது அவங்க உரிமைன்னு இருக்கலாம். ஆனா அவங்க எந்த நேர் எதிர் எவ்வளவு கடுமையான கருத்தை நான் எதிர்க்கல, அவர்கள் உரிமை, நான் அங்க போக வரல. இது சட்டத்துக்கு புறம்பானதாக நினைத்து விடக்கூடாது. அரசியல் சட்டம் அங்கீகரித்திருக்கிறது இதை, ரைட்ஸ். டாக்டர் அம்பேத்கர் 1900 அரசியல் நிர்ணய சபையில தாஷ்முன்ஷி, டாக்டர் அம்பேத்கர், கேடி ஷா, இந்த 3 பேருமே தொழிலாளர் சம்பந்தமான முன் வரைவுகளை தந்தார்கள். அதுல அவங்க சொல்றாங்க, தொழிற்சாலைகள் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கணும் முழுக்க முழுக்க, இன்சூரன்ஸ் வந்து முழுக்க அரசின் ஆதிக்கத்தில் தான் இருந்தாக வேண்டும், நிலம் சம்பந்தமான தொழில் அரசிடம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ சொல்றாங்க, தொழிற்சாலையில் வேலை செய்கிறவர்களுக்கு கூடுதல் கவனத்தை அரசு கூடுதலாக அரசு கவனிக்கணும். ஏன்னா தொழில் சார்ந்த நோய், தொழில் சார்ந்த விபத்துகள், இதிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்குரிய சட்ட முன்வடிவுகள்லாம் நம்ம உருவாக்கணும்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு அடித்து நொறுக்கப்படுகிறது. எனவேதான் இந்த 12 அம்ச கோரிக்கைகள்ல முதல்ல விலைவாசி உயர்வு, 2வது வந்து பொதுத்துறையை பாதுகாக்க வேண்டும் என்பது, 3வது புலம்பெயர்கிற தொழிலாளர் இருக்காங்க ஃப்ளோட்டிங் கூலிக்கு, அப்புறம் ஒப்பந்தத்துல அடிமைதனமா தான் அது, அப்படி லட்சக்கணக்கான மக்களை கொண்டு வராங்க. 12 கோரிக்கைகள் இருக்கு. அந்த மாதிரி 12 கோரிக்கை, ஒவ்வொரு சுற்றுலையும் சில கோரிக்கைகளை நீங்க விளக்கலாம். இல்ல அதுல ஒரு கோரிக்கை கூட நாட்டுக்கு விரோதமான கோரிக்கை இல்ல. ஆனால் ஒரு தொழிலாளி வர்க்கத்தின் மிக இறுதியான ஒரு மிகப்பெரிய போராட்டமாகத்தான் வேலை நிறுத்த போராட்டம்ங்கிறது கைக்கொள்ளப்படும். அந்த நிலைமை இப்ப இருக்கா கேக்குறாங்க. அதுதான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், வேலை நிறுத்தம் என்பது சீட்டாடுவது பொழுதுபோக்கு சீட்டாட்டு விளையாட்டம் அல்ல, தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற பொழுதுபோக்கு விளையாட்டு அல்ல. தனக்கான உரிமைகளினுடைய கதவுகள் அரசாங்கத்தால் தனியார் நிறுவனங்களால் அடைக்கப்படுகிற போது அவனது கடைசி போராட்ட ஆயுதம் அது இந்திய அரசியல் சாசனம் பாதுகாக்க வேண்டும். தொடர்ந்து பேசலாம். நெல்லையிலிருந்து சுகன், உங்களுக்கான நேரம். வணக்கம் ஐயா. அருண்குமார் ஐயாட்ட எனக்கு ஒரு கேள்வி. கேளுங்க. அடித்தட்டு மக்களாகிய ஆட்டோக்காரங்க வந்து தங்களுடைய வருமானத்தெல்லாம் இழந்து வந்து போராடணும்னு அவங்களுடைய விருப்பம் கிடையாது. இது வந்து இந்த ஒற்றை வரியை எனக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்திரும். அதேதான் சார் என்னோட ஸ்டேட்மெண்ட், அதேதான் நானும் சொல்றேன். இப்போ இதேதான் அவர் சொன்ன, அவர் சொல்றதும் நான் நினைக்கிறதும் ஒன்னாதான் இருக்கு.
இதே தான் நானும் சொல்றேன். இப்ப ஆர்கனைஸ் செக்டார்ல போய் இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு லாஸ் ஆஃப் பேன்ற ஒன்னு செக்யூர்டு இன்கம்ல ஒரு லாஸ் ஆஃப் பே ஒரு நாள், அதை கூட அப்புறமா திருப்பி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ஆட்டோ டிரைவர் இன்னைக்கு ஒரு நாள் நஷ்டத்தை யார் ஈடுகட்ட போறாங்க? அதை பத்தி அவங்களே கவலைப்படலையே. அதை விட கவலைப்பட வேண்டியது வேற இருக்குன்றதுனால தான் போராட்டமே. அதுதான், அதாவது அவங்களை நெறிப்படுத்தி அவங்கள வந்து அந்த அறியாமையில இருந்து நாம வந்து இந்த ஸ்ட்ரைக் ஒரு மெத்தட் கிடையாது. இன்னைக்கு ஒரு போர்ட்டர் இல்ல சார், இன்னைக்கு கார்கோ நின்று போச்சு சார். ஷிப்ல எந்த போர்ட்லயும் வேலை நடக்கல. கொஞ்சம் கேட்டீங்கன்னா சரியா இருக்கும். எந்த போர்ட்லயும் வேலை நடக்கல. போர்ட்ல வேலை நடக்கலன்னு சொல்லும்போது அங்க இருக்கிற லேபரர்ஸ், கூலி தொழிலாளிகள், அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் போச்சு இல்லையா? அதை யார் திருப்பி தர போறாங்க? இன்னைக்கு 25,000 கோடி நஷ்டம். இதை யார் திருப்பி அரசாங்கத்துக்கு நம்ம வரி பணம் தானே, அதை யார் ஈடுகட்ட போறாங்க? சோ இதுக்கு இதே அவர் சொன்னது அந்த சட்டம் போட்டவங்க யோசிச்சிருக்கணும். ஒரு நஷ்டத்தை நீங்க பண்ணாக்க நம்ம ஈடுகட்டணும்னு சொல்றோம். இன்னைக்கு இந்த ஒரு ஸ்ட்ரைக்னால இந்த 25,000 கோடி நஷ்டம் அசோகம் சொல்லிருக்கேன். இதை யாரு நம்ம ஈடுகட்ட போறோம்? இது யாருக்கு உண்டானது? இதை யார் நம்ம சொல்றோம் இல்லையா? ஒவ்வொரு டேமேஜ் நடந்தாக்க ஒரு ஈடு கட்டணும்னு. இந்த 25,000 கோடி யார் ஈடுகட்ட போறோம்ன்றது என்னோட கேள்வி. இந்த நாட்டில் செல்வ வளங்களை தருகிறவெல்லாம் உழைக்கிற மக்கள் தான். பாவேந்தர் வார்த்தையில சொல்லணும்னாக்கா இந்த தாரண்யே அவர்களின் சாட்சி தான், உழைப்பின் சாட்சி தான். இன்னொரு படி மார்க் சொல்ற மாதிரி சொல்லணும்னாக்கா இயற்கையை மரண தூக்கத்திலிருந்து அவர்கள் உழைப்பு தான் தட்டி எழுப்புகிறது. எனவே காண்பதெல்லாம் தொழிலாளி தருகிறான். ஆனா அவன் சம்பந்தமான கோரிக்கை அரசாங்கம் அலட்சியப்படுத்துகிற போது, நிறுவனங்கள் அலட்சியப்படுத்துகிற போது, அவன் உயிருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத போது, அவனிடம் பேசுவதற்கு கூட பல நிறுவனங்கள் வந்து கதவை மூடுகிற போது, அவனுக்கு கடைசி வடிவம் என்ன? அவன் என்ன செய்ய முடியும்? நீங்க ரெண்டு பேர் சொல்றது எவ்வளவு வழிகள் இருக்குன்னு சொல்றீங்க. எல்லா வழியும் அடவட்டு போச்சுன்னு அவர் சொல்றாரு. ஒரே ஒரு கருத்து வேறுபாடு ரைட்டிங்ல கொடுத்திருக்கு. டைம் நாங்க கன்சிடர் பண்றோம். ரைட்டிங்ல கொடுத்திருக்கு. ஒரே ஒரு கருத்து வேறுபாடு. இப்போ ஐயா ஒரு நிமிஷம். தொழிலாளிக்கு பொழுதுபோக்கா? எந்த தொழிற்சாலையிலாவது தொழிலாளர்கள் நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் விரும்பவில்லைன்னு சொல்லுவானா? அவன் அறியாமையை பயன்படுத்தி இந்த போராட்டம் நடத்துறீங்க அப்பயே சொல்லிட்டேன். அப்படின்னா 10 தொழிற்சங்கமும் அறியாமை பயன்படுத்துகிறது. கற்றவர்கள், சிறந்தவர்கள், பெரும் எழுத்தாளர்கள். அதாவது இவங்களுக்கு அகைன்ஸ்டா சார் ட்ரேட் யூனியன் மூவ்மென்ட் ரொம்ப குறைஞ்சு போச்சு சார். சுகன் மீண்டும் குறுக்கிட்டீங்க. சொல்லுங்க சுகன், உங்க கேள்வியை முழுமையா கேளுங்க. காது கேட்காத அரசாங்கங்களுக்கு நாங்க எப்படித்தான் வெளிப்படுத்துறது? இப்படித்தான் எங்களுடைய ஒரு நாள் வருமானத்தை இழந்தாவது காது கேட்குமான்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கு அரசாங்கங்களுக்கு காது கேட்காதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல, எனக்கு என்னென்ன இப்போ நம்முடைய நண்பர் கேட்கிற அந்த கேள்வி எனக்கு புரியுது மிக நிச்சயமாக. ஏதோ ஒரு நம்முடைய மனக்குறைய ஆதங்கத்தை வெளிப்படுவதற்கான ஒரு யுக்தியாக இதை பயன்படுத்திக்கிறோம். ஆனா எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, இது மாதிரியான ஒரு வாய்ப்பு கூட இல்லாமல் பல லட்சக்கணக்கான தினக்கூலி தொழிலாளர்கள் இன்றைக்கும் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு கேள்வி கேட்கறது ஒருத்தர் நாதி இல்ல, சும்மா ஒரு ஆர்கனைஸ் செக்டார் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர் தெரியுமா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு தினக்கூலி தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 100 நாள் வேலை வாய்ப்பு அதை இழுத்து மூடுவதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சி செய்கிறது. புலம்பெயர்கள் புளோட்டிங் தொழிலாளர் இருக்காங்க பாருங்க, ஒப்பந்த முறையில கொண்டு வராங்க, கூலி முறையில கொண்டு வராங்க, அவுட்சோர்ஸ் முறையில கொண்டு வராங்க, பயங்கரமாக சுரண்டப்படுகிறார்கள். அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் நலத்துறை ஒரு அறிக்கை தர சொல்லுங்க. ஏன் தரல இது வரைக்கும்? அப்ப நீங்க யாருக்காக வருத்தப்பட்டீங்களோ அவங்களுக்கு சேர்த்து தான் போராடணும். போராடுகிறீர்கள்ங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இன்றைய வேலை நிறுத்தம் நீங்கள் யாருக்காக போராடுகிறீர்களோ அவர்களுடைய ஒரு நாள் வாழ்க்கையை பாதிக்க இருக்கிறதே. இதற்கு என்ன வருத்தப்படுறீங்க? அவங்களுடைய காலம் முழுக்க நாங்க வருத்தப்படுறோம். இன்னும் காலம் முழுக்க வருத்தப்பட்டு இருக்காங்க. ஒரு ஆர்கனைஸ் செக்டர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக கொடி தூக்குறதுக்கு, கோஷம் போறதுக்கு, ஊர்வலம் போறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களுக்காக தான் நம்ம இன்னும் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் வெளியே வாய் திறந்து பேச முடியாத லட்சக்கணக்கான ஒரே சிம்பிளா ஒரே ஒரு கட்டட தொழிலாளர்களுக்கு சங்கம் இல்லையா? கூலி விவசாய தொழிலாளர்களுக்கு சங்கம் இல்லையா? நடைபாதை வியாபாரிகளுக்கு சங்கம் இல்லையா? சாதாரண ஏழை பாழைகள் கடைகோடி இருக்கிறதுக்கு சங்கம் இல்லையா? இவங்களெல்லாம் திரட்டி நாங்க போராடலையா? இன்னும் 7% மக்களுக்காக மட்டுமே போராடுறோம். அப்படி கொச்சைப்படுத்த கூடாது. அது பெரிய தவறு. கொச்சைப்படுத்துவதில்லை. இல்ல நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு உள்ள இடங்களில் எல்லாம் சங்கம் கட்டுவதுதான் அவங்களுடைய நோக்கமே. அப்ப இல்ல நான் சொல்ற கேளுங்களேன், நோக்கத்திலே பகுதி காணும்போது என்னுடைய நோக்கம் இல்ல, அது இல்ல. ஆனா நோக்கம் உயர்வான நோக்கம் தான், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப ஒரே 2 உதாரணங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஒன்று, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்திலே, ஒரு அரசு போக்குவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டுநருக்கும் நடத்துனருக்காகவும் நீங்கள் கொடி தூக்குகிறீர்களே, இன்னைக்கு ஒரு லாரி எடுத்துட்டு ஒரு டிரைவர் கிளம்பினா, ஒரு கிளீனர் கிளம்பினா 10 நாள் ஆகும், 20 நாள் ஆகும் திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு. அவங்களுக்கு ஒரு காலை கடனை கழிப்பதற்காக கூட எந்த ஒரு வசதியும் கிடையாது. எத்தனை மணி தூங்குவான், எப்படி போவான், ஒரு பணி பாதுகாப்பு கிடையாது, உயிர் பாதுகாப்பு கிடையாது. அவருக்காக என்ன பண்ணியிருக்கோம்?
என்ன பண்ணிருக்கோம்? சங்கம் இல்லையா? சங்கம் இருக்கு, சங்கம் இருக்கு. என்ன பண்ணிருக்கோம்? அந்த சங்கமும் ஆல் இந்தியாவில் இடதுசாரிகள் சங்கம் தான். அந்த சங்கமும் அகில இந்திய இடதுசாரிகள் சங்கம். இரண்டாவது நான் கேக்குறேன், இன்றைக்கு எத்தனை விவசாயிகள், எத்தனை நெசவாளர்கள், எத்தனை மீனவர்கள் இன்னைக்கு கலந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம சொல்ற இந்த டிஏ வேணும், டிஏ வேணும், ப்ரொமோஷன் வேணுங்கிறதுலாம் அவங்க இல்ல. அவங்களுடைய கஷ்டத்தை அவங்க கேட்கற தயாரா இல்ல. இவங்களுக்காக மீண்டும் மீண்டும் ஒரு தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக போராட வேண்டும் அப்படின்னா அவங்களுக்காக யார் இருக்காங்க? உங்களுக்கான வணக்கம் சார். இன்னைக்கு நடக்கிற இந்த நாடு தழுவிய இந்த வேலை நிறுத்தம் வந்து அரசாங்க கட்சிகளை வந்து பெருசா பாதிச்ச மாதிரி எனக்கு தோணல. அதே சமயத்துல பெரும்பாலான மக்களை தான் இது வந்து அதிகமா பாதிச்சிருக்கு. இப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்கள் நல சட்டங்களும், இந்த குறைந்தபட்ச ஊதிய சட்டம், இதெல்லாம் 50-60 ஆண்டுகள் பழமையான சட்டங்கள். இதை வந்து நம்ம மாற்றி அமைக்கணும், திருத்தம் செய்யணுங்கிறது காலத்தின் கட்டாயம். இது இந்த அரசாங்கம் தான் அப்படிங்கறனால இல்ல, எந்த அரசாங்கம் வந்தாலும் இதை செஞ்சுதான் ஆகணும். இன்னைக்கு வந்து தொழிலாளர்களுக்குள்ளேயே அந்த தொழிலாளர்கள் கூட்டமைப்புக்குள்ளேயே வந்து ஒரு ஒருமித்த கருத்து இல்லை. ஒரு சில ட்ரேட் யூனியன்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டிருக்காங்களே தவிர எல்லா ட்ரேட் யூனியன்ஸுமே வந்து ஈடுபடலை. இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட அந்த அரசாங்க ஊழியர்களை பொறுத்தளவு இன்னைக்கு இந்த நாள் வந்து அவங்களுக்கு ஊதியத்துடன் கூடிய ஒரு நாள் விடுப்பு. ஆனால் சாதாரண கூலி தொழிலாளிகளை பொறுத்தளவு இது வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். இன்னைக்கு அவங்க வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்தியாவுடைய பொருளாதார சூழ்நிலையில இன்னைக்கு இந்த 25,000 கோடி இழப்பு, அருண்குமார் சார் சொன்ன மாதிரி இந்த 25,000 கோடி இழப்பை எப்படி சரி கட்டுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஊழியர்கள் இதுக்காக எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ண போறாங்களா? கிடையாது. அரசாங்கம் இதை ஏற்றுக்க போதா? கிடையாது. இதை வந்து மக்கள் மேல வந்து நிறைய கேள்விகள் அடுக்கி இருக்காங்க. முதல் 2-3 கேள்விகளுக்கு சொல்லுங்க. சங்கங்களுக்கு இடையில ஓட்டுங்க இல்ல. சரி, சொல்லி முடிங்க. நீங்க உங்களுக்காக சப்போர்ட் பண்றதுனால சொன்னா உங்க கேள்வி என்ன முழுசா கேட்டு முடிங்க. முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது மத்திய அரசாங்கத்துடைய சரியான நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதே நம்மளுக்கு இன்னும் சரிவர தெரியல. ஆரம்ப கட்ட நிலையிலே வந்து கடைசி ஆயுதமா பயன்படுத்த வேண்டிய போராட்டத்தை அவசரமா இவ்வளவு சீக்கிரமா வந்து யாரை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க நடத்துறீங்க? ட்ரேட் யூனியன் வந்து தன்னுடைய பவர் என்ன அப்படிங்கறத வந்து அரசாங்கத்துக்கு சுட்டி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நடத்துறீங்களா? ஒரு வகையில கேள்வியா இருந்து இன்னொரு வகையில பதிலாவும் இருக்கும். அரசாங்கம் என்ன செய்யவதுன்னே தெரியலன்றது பதிலா கூட வச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஏறத்தாழ 2-3 நாடாளுமன்ற முற்றுகை, 2-3 முறை நாடாளுமன்ற முற்றுகை, 120 முறைக்கு மேல் அரசாங்கத்திடம் மனு கொடுத்திருக்கு தொழிற்சங்கங்கள். அதுல வந்து பிஜேபி ஆதரவு தொழிற்சங்கம் இப்பொழுதுதான் விலகினாங்க, அவங்களும் தொடர்ந்து இருந்தாங்க. இப்ப நீங்க உழைக்கிற மக்கள், சாதாரண ஏழை மக்கள், எளிய மக்கள் எல்லாருடைய கோரிக்கையும் அதுல அடங்கி இருக்கு. இப்ப பொதுத்துறையை தனியாருக்கு தரக்கூடாது நம்ம சொல்றோம், அந்த கோரிக்கையும் அடங்கி இருக்குது. மிக மிக முக்கியமான கோரிக்கை என்னன்னாக்கா விலைவாசி உயர்வு. அதை பற்றி நீங்க பேச மாட்டீங்க. ஏழைகள் என்ன வாங்க முடியாதுல்ல, தினதோறும் செத்து பிழைக்கிறாங்க. 60 கோடி மக்களுக்கு உணவு கிடையாது, வீடு கிடையாது, இடம் கிடையாது. மருத்துவத்தில் உயிர் காக்கிற அந்த புற்றுநோய் மருத்துவம்லாம் நாடு கடந்த நிறுவனங்களுடைய விலை பாத்தீங்கன்னா 8 லட்சம் 10 லட்சம். அது வந்து 8,000 10,000 கொடுக்கணும் நம்ம சொல்றோம், அது முடியும் நம்ம சொல்றோம். இவ்வளவு கோரிக்கைகள் அதுக்குள்ள இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? இன்று ஒரு நாள் பெரும் நஷ்டம் 25,000 கோடிங்கிறது பெருசா தெரியுது. இப்ப ஒருவேளை நீங்க சொல்ற மக்களுக்கு அன்றாடம் ஏற்படக்கூடிய இழப்பு இதோட பல மடங்கு அதிகமா இருக்கா? இல்ல, தினந்தோறும். அதனால சொல்றேன், 60 கோடி மக்களுக்கு உணவு கிடையாது, உடை கிடையாது, வீடு கிடையாது, தண்ணீர் கிடையாது. வாழ்க்கையினுடைய விளிம்பில் நிலையில் இருக்கிற ஏழைகளுடைய கோரிக்கைகளை முன்வைத்தானே இது நடக்குது. அப்ப அது பல லட்சம் கோடிகளுக்கு மதிப்பு உள்ளதா? சந்தேகமே கிடையாது. தினந்தோறும் 25,000 கோடி மிகப்பெரிய அளவு. இந்த மாதிரி கவலைப்பட்டீங்களா? அப்போ கருப்பு பணத்தை பத்தி கவலைப்பட வேணா, வரி ஏய்ப்பு பத்தி கவலைப்பட வேணாவா? இந்த நாட்டு தினந்தோறும் நஷ்டம் ஆகுத. 6 லட்சம் கோடி ஆண்டு ஒன்றுக்கு வெளிநாட்டுக்கு மூலதனமா போகுத, லாபமா போகுத. இதெல்லாம் தடுக்கணும்னு தான் நம்ம சொல்றோம். சுயசார்பு வளரணும் தான் சொல்றோம். இவ்வளவு அதுல உள்ளடங்கி இருக்குது. இதெல்லாம் நாட்டு நலனுக்கு. ஒரே நிமிடம். அதாவது ஏன் நீங்க சொல்றீங்க தொழிலாளர் நல சட்டங்களை திருத்தணும்னு சொல்றீங்க, திருத்தணும், நல்லதுதான், நாங்க அதை வரவேற்கிறோம். எப்படி திருத்துறீங்க நீங்க? 7 பேர் 8 பேர் 10 பேர் 20 பேர் இருந்தா தொழிலாளர் சட்டத்திலே அது வராது. அப்படின்னு எக்ஸிட் பாலிசின்னு கொண்டு வந்து யார் மூலதனத்தை போடுகிறார்களோ மூலதனத்தை சார்ந்தவர்களுடைய விருப்பத்தின் பேரில் ஒப்பந்தங்கள் கொண்டு வரீங்க. அது எவ்வளவு பெரிய ஆபத்து. தொழிலாளிக்கு உழைப்பு தவிர வேற ஒன்றும் இல்ல. இரண்டாவது, அந்த மாதிரி 300 பேர் இல்ல. ஃபேக்டரிஸ் ஆக்ட் படி 40 பேர் இருக்கிற இடத்துல இன்ஸ்பெக்ஷன், அதான் நீங்க மாத்துறீங்க. இப்போ என்ன சொல்றீங்க? நீங்க அனுமதிங்க. அந்த மாதிரி கிடையாது. ப்ளீஸ் அலோட் மீ. இது பாருங்க, நீங்க 40 பேர்ன்றீங்க, 39 பேர் வச்சீனாக்கா இடம் தராதா? இன்ஸ்பெக்ஷன் ராஜா 39 பேர் வச்சா அப்போ அந்த சட்டம் இடம் தராது இல்லையா? அப்ப அது சம்பந்தமா நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும்னு சொல்றாங்க தொழிலாளி. ஏன் கதவை அடைக்கிறீங்க? ஏன் சட்டமன்றத்தில் பேச முடியல? தமிழ்நாட்டு முதல்வர் ஏன் பேச அஞ்சுகிறார்கள்? இன்றைக்கு நாடு தேடி ஒரு பொது வேலை நிறுத்தம். இது பற்றி நாடாளுமன்றம் தானே இது?
நீங்களே அதான் சொன்னீங்க. இல்ல அதுக்குரிய இடம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. நாடாளுமன்றத்தை விட வேற என்ன இடம் இருக்க முடியும்? சட்டமன்றத்தை விட என்ன இருக்க முடியும்? மத்தியிலும் ஆளுகின்ற அரசுக்கு நெருக்கமாக உள்ள பிஎம்எஸ் தான் இதுல கலந்துக்கல. மாநிலத்திலும் ஆளுங்கட்சி சார்ந்த ஒரு தொழிற்சங்கம் தான் கலந்துக்கல. சட்டசபையிலும் அதை பேசுவதற்கு அனுமதி இல்லை, நாடாளுமன்றத்திலும் அனுமதி இல்லை. வேற எங்க இடம் நீங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அறிவுத்துறையை சேர்ந்தவர்கள் அவருக்கு ஆதரவா நிக்கிறீங்க. எங்க பேசுவது தொழிலாளி? நான் எப்பவுமே மீண்டும் சொல்றேன், போராட்டத்தை எதிர்க்கிறவன் இல்ல. இந்த வேலை நிறுத்தம் தவிர்த்து வேற எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் இல்ல அதுதான் இல்ல இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ஒரு ஐயா ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொன்னாங்க. ஐயாவோட கருத்துக்கு எதிர்கருத்துன்னு சொல்ல வரல. ஆனா என்ன நடந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, கோரிக்கைகளை விலைவாசி உயர்வுக்கு எதிராக போராடுகிறோம் அந்த ஒரு முகமுடி வச்சுக்கிட்டு தான் ஆர்கனைஸ் செக்டருக்காக போராட முடியும். இல்லன்னா ஒரு சாமானிய மனிதன் ஏத்துக்க மாட்டாங்க போராட்டம். இல்ல சாமானிய மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, அதே இன்னொரு வகையில உங்களை கேட்கிறேன். ஒரு அரசியல் விழிப்புணர்வை அந்த அறியாத தொழிலாளர்களுக்கு இவர்கள் எல்லாம் ஏற்படுத்துகிறார்கள்ங்கிறதுனால தான் நீங்க இப்படி பேசுறீங்களா? இல்ல அது ஏற்படுத்தப்பட வேண்டும்ங்கறேன். ஏற்படுத்தப்பட வேண்டும், அதுல இல்ல இல்ல. ஆனால் இந்த வேலை நிறுத்தம் சாமானியர்களுக்கானது அல்ல. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில சாராருக்கு அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்கு இருக்கிற பொழுது சாமானிய மக்களுக்கு அது ஒரு விரோதம் வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக எடுத்துடன் எப்ப நீங்க பாருங்களேன். 12 அம்ச கோரிக்கையே அதுல மிக முக்கியமான கோரிக்கை 100 நாள் வேலை. அந்த 100 நாள் வேலை திட்டத்தை தொடரும் சொல்லுங்க. 150 நாள் தொடரும் சொல்லுங்க, ஆதரிக்கிறோம். 100 ரூபாய்க்கு பதிலா 150 ரூபான்னு சொல்லுங்க. சொல்ல முடியலையே. கடையோடியில் இருக்கிற ஏழை உழைத்தால் அவருக்கு எவ்வளவு தரீங்க நீங்க? இல்ல ஐயா கிட்ட ஐயாவுக்கும் இல்ல பொதுவா நான் சொல்றேன், கோரிக்கைகள் இருக்கக்கூடிய நியாயத்தை நான் மறுக்கவே இல்லை. ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, சில கோரிக்கைகள் ஒத்துக்க முடியாது. இல்ல சரியான போராட்டம் வேலை நிறுத்தம்ங்கிறது வரும்போதுதான் பிரச்சனையே வருது. நியாயமும் கோரிக்கைகளுக்கு கூடிய வலுவும் வேலை நிறுத்தத்துக்கான காரணமாக வேற ஒண்ணும் உங்களுடைய நோக்கம் அந்த ஜனநாயக ரீதியிலான அந்த உரிமையவே சட்டத்திலிருந்து எடுத்துடலாம் அப்படிதான். சட்டவிரோதம் சொல்லவே இல்லையே, மீண்டும் அதே தான். இப்ப சட்டவிரோதம் நீங்க சொல்லல, சட்டவிரோதம் ஆனா வேலை நிறுத்தம் பண்ணக்கூடாது தேவையில்லை. சட்டம் அனுமதிக்கிறது என்கிற காரணத்துக்காகவே நாம் எல்லாவற்றையும் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும், எல்லா இதுவும் என்கிட்ட வேணுங்கிற அவசியம் இல்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், விவசாயிகளுக்காக எத்தனை முறை நீங்கள் இதே மாதிரியான வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்திருக்கிறீர்கள். ஒரு நெசவாளருக்காக அறிவித்திருக்கிறீர்கள், ஒரு மீனவருக்காக அறிவித்திருக்கிறீர்கள், ஒரு தினக்கூலி தொழிலாக அறிவித்திருக்கிறீர்கள், கட்டிட தொழிலாக அறிவித்திருக்கிறீர்கள், லாரி ஓனருக்கும் லாரி ஓட்டுநர்களுக்கும் லாரி கிளீனருக்கு என்ன அறிவிச்சிருக்கீங்க, வேலை இல்லப்பட்டவர்களுக்கு என்ன அறிவிச்சிருக்கீங்க, எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ்ட் தொழிலாளர்களுக்காக நான் நினைக்கிறேன். அதாவது இந்த வேலை நிறுத்தம் இன்னும் பல பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவர்களை ஏன் நீங்க எடுத்துக்க மாட்டேங்க? அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்காக தான் நீங்க போராடிட்டு இருக்கீங்க. கோரிக்கை இருக்கு சார். அதாவது மினிமம் வேஜஸ் சார், குறைந்தபட்ச கூலியை சட்டமாக்கணும் நம்ம சொல்றோம். அது யாருக்கு? திரட்டப்படாத தொழிலாளிகள். என்ன சார் இப்படி பேசுறீங்க? இருங்க, உலக பொருளாதாரத்துல சேர்த்தோம்னா அவங்களுக்காக இல்ல, ஒரு கோரிக்கை நமக்கு ஒரு பெரிய பேட் எக்ஸாம்பிள். ஒருவேளை உங்களுக்கான கேள்வியா வந்தா நீங்க சேர்த்து சொல்லுங்க. இல்ல ஒரே நிமிஷம், அது என்னன்னா, சதீஷ் தயாரா இருங்க. திருச்சி சொல்லுங்க சதீஷ், உங்க கருத்து என்ன? வணக்கம் சார். இப்போ இந்த இந்திய ஜனநாயக நாடுன்னு சொல்றாங்க. இந்த ஜனநாயக நாட்டுல எதையுமே கேட்டு பெற வேண்டிய நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப ஐயா சொல்ற மாதிரி 5 கோடி பேரோ 10 கோடி பேரோ பங்கேற்றாங்கன்னு தான் சொல்றாங்க. அது நம்ம கருத்து கிடையாது. அதாவது 5 கோடி மக்கள் அந்த போராட்டத்தில் இருக்காங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு சராசரி 3 உறுப்பினர்னு எடுத்துக்கங்க. 5 × 3 15,000 கோடி மக்களுடைய பிரச்சனை சார். இது சாதாரணமா பார்க்க கூடாது. இப்போ இந்த ஜனநாயக நாட்டுல எதையுமே போராட வேண்டிய நிலை இருந்தாலும் இழப்பீடுன்னு இன்னைக்கு சொல்றாரு. இழப்பீடுல எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு நாள் இழப்பீட சொல்றீங்க. நாங்க எங்களுடைய குடும்ப வருமானத்துக்கான எதிர்கால இழப்பீடை நாங்க பாக்குறோம். அதற்காக நாங்க போராட்ட காலத்தில் நிக்கிறோம். இப்போ ஒவ்வொரு முறையும் ஆட்சியாளர்கள் மாறும்போது தொடர்ச்சியா பாதிக்கப்படுறது தொழிலாளர்கள் தான். இந்த நிலை மாறணும். ஐயா அருண்தேவ சார் சொல்ற மாதிரி இந்த நாட்டுக்கு பொருளாதார அவசியம் தான். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க பொருளாதாரத்தை பாக்குறீங்க, நாங்க எதிர்கால பொருளாதாரத்தை பாக்குறோம். சரிதானே? யாரோ ஒருத்தர் 8 மணி நேரம் வேலை நேரத்தை பெற்றுக் கொடுக்கலன்னா அப்ப நீங்களும் நானும் 8 மணிக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்க முடியுமா? எங்கேயும் கையோட ஒரே ஒரு பதிவு பண்ணலாமா? அதாவது சார் ஒரு நிமிஷம் நீங்க பேசுங்க சார், டைம் எடுத்து. திரட்டப்பட்ட தொழிலாளர்கள் மட்டுமல்ல, நிலங்களில் இருக்கிற தொழிலாளர்கள், நிலம் சார்ந்த தொழிலாளர்கள், கடல் சார்ந்த தொழிலாளர்கள், மலை சார்ந்த தொழிலாளர்கள் எல்லோரும் விரட்டப்படுகிறார்கள், வாழ்வு தேடி ஓடுகிறார்கள். அப்படி அரசாங்கம் எத்தனை லட்சம் பேர் விரட்டப்பட்டிருக்கிறார்கள், வாழ்வு தேடி ஓடுகிறார்கள் ஒரு அறிக்கையை தர முடியல அரசாங்கத்தால. அது பற்றி விவாதத்துக்கு அஞ்சுகிறது அரசு. ஏன் இது பண்ற கற்றவர்கள் இதை பற்றி எல்லாம் பேசணும் இல்லையா? எங்க நிக்கிறாங்க பாருங்க. கேரளா, வெஸ்ட் பெங்கால், இந்த 2 ஸ்டேட், இதுல என்ன நடக்குது எப்படி இருக்குன்றத பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. 2 எக்ஸாம்பிள். அடுத்தது ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட்டுங்கிறது உலக பூராவே பார்த்தீங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிட்டே வருது சார்.
ஸோ அதை வந்து ஒரு நிலைநிறுத்தணும்ன்றனாலையும் இது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நம்மளோட பொசிஷன் திருப்பி இதுவாகணும். ஏன்னா இப்போ வந்து பிரைவேடைசேஷன் நீங்க வந்து இந்த பப்ளிக் செக்டாரோட இம்பார்ட்டன்ஸும் குறைஞ்சிட்டே வருது. ஒவ்வொரு நீங்க சொல்றீங்க கம்யூனிசம் தோத்து போச்சுன்னு சொன்னீங்க. இன்றைக்கும் உலக நாடுகளை கம்யூனிசம் ஆட்சி செய்யும் நாடுகள் இல்ல அதாவது அதோட ஜாப் செக்யூரிட்டி இன்னைக்கு யங்ஸ்டர்ஸே தேவையில்லை. அந்த அளவுக்குலாம் ஒத்துக்கல சார். யங்ஸ்டர்ஸ் அது மட்டும் இல்லாம ஒருத்தரோட வேலைக்கு 4 பேர் ரெடியா இருக்காங்க. வேலை வாய்ப்பு பிரச்சனை தான் பெருசே தவிர இருக்கிறவங்களோட அந்த ஜாப் செக்யூரிட்டியே திருப்பி பார்த்துக்கிறது. புதுசா ஜாப் கிரியேஷனுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு நாம சேர்ந்து கோஆபரேட் பண்ணி நாம அதுக்கு ஹெல்ப் பண்ணமே தவிர இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்மளோட தொழில் வளர்ச்சியும் நாளைக்கு உலக நாடுக்கு நடுவுல நம்மளோட பேரை கெடுக்கிறதுக்கும் நம்மளுடைய ஒரு வளர்ச்சியை ஒரு என்ன சொல்றது ஒரு பிளாக்கா இருக்கும். இது வந்து என்ன கிரீஸோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரீஸ் இன்சால்வென்ட் ஆச்சு. கிரீஸ் வந்து இன்சால்வென்ட் ஆச்சு. உங்களுக்கு தெரியும் கிரீஸ் இன்சால்வென்ட் 5 வருஷம் கொஞ்சம் புரிஞ்சிட்டு பேசுங்க சார். 5 இயர்ஸ் முன்னாடி கிரீஸ் காலாவதியானதுக்கு அத சொல்லுங்க சார். ட்ரேட் யூனியன்ஸ்லாம் பிளாக்மெயில் பண்ணி அது கம்ப்ளீட்டா அந்த கவர்மெண்ட்ல எந்த விதமான ஸ்கீம்ஸும் வரவிடாம அதனால ஓவரா கொடுத்ததனால அதுவும் ரீசன் அவங்களுக்கு ஆகிறதுக்கு ரீசன் வந்து என்னன்னா சீனாவை பின்பற்றலாமா? சீனாவை பின்பற்றலாமா? சைனா என்ன பண்ணுச்சுன்னாக்கா அது நிறைய இடத்துல வந்து லிபரலைஸ் பண்ணி விட்டாங்க சார். இவங்க தான் அவங்களோட கம்யூனிஸ்ட் இருந்தா கூட ஷாங்காய்லாம் உங்களுக்கு தெரியும். ஷாங்காய்லாம் எந்த மாதிரி டெவலப் ஆச்சுன்னு ஷாங்காயும் மத்த இடம் டெவலப் ரீசன் வந்து டெஃபினட்டா கிடையாது. இதனால கிடையாது. அவங்களே வந்து அந்த ஸ்கீம்ஸ்ல இருந்து அவங்களோட ரிஜிட் பாலிசில இருந்து எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. நாம 100 வருஷத்தோட ஆக்டையும் சில லாஸையும் வச்சிட்டு இருந்தா எந்த விதமான வளர்ச்சியும் நடக்காது. ஆனா யாரு முதல்ல தொழில் தொடங்குறது, யார் வேலை வாய்ப்பு கொடுக்கறது? இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்கு வேலை இல்லாம இருக்கிற இளைஞர்கள் சப்போர்ட் பண்றாங்களா? வேலை இல்லாம இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்காது. எத்தனை பேர் டிப்ளமோ பாலிடெக்னிக்கும் காலேஜ் கிராஜுவேஷன் முடிச்சிட்டு வேலை இல்லாம இருக்காங்க? ஒருத்தர் போனா 4 பேர் வரதுக்கு ரெடியா இருக்காங்க சார். 4 பேர் அந்த சம்பளத்துக்கு வரதுக்கு ரெடியா அவங்க கான்ட்ராக்ட் லேபரா வரதுக்கு கூட ரெடியா இருக்காங்க சார். பெர்மனன்ட் ஜாப் எல்லாம் கேட்கல அவங்க. நம்முடைய திருச்சி நேயர் வந்து ஒரு அருமையான ஒரு வாதத்தை வச்சாரு. ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா ஒரு நீண்ட கால ஒரு பயனுக்காக இன்றைக்கு நாம இதை இழக்கிறோம் அப்படிங்கிறது அது கான்செப்ட் ரொம்ப நல்ல கான்செப்ட் தான். அது வந்து தவறே சொல்லல. எங்க பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இப்ப ஐயா வந்து சொன்னாங்க இல்லையா, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் விரட்டி அடிக்கப்படுறாங்கலாம் பேச்சு இவர்களுக்காக. ஆனால் இந்த வேலை நிறுத்தோட நோக்கம் அதனுடைய பயன்பாடு ஆர்கனைஸ் செக்டாருக்கு வேண்டியது கிடைச்சதுன்னா இந்த வேலை நிறுத்தம் வெற்றி. நான் ஒண்ணு கேக்குறேன். சரி, ஆர்கனைஸ் செக்டாருக்காகவே இவங்க போராடுறதா கூட இருக்கட்டும், இல்ல அவங்களுக்காகவே போராடுறதா கூட இருக்கட்டும், அது ஒரு முதல் படி. நீங்க எதிர்பார்க்கறது 7வது 8வது படி. அது அவங்க வரும்போது நீங்க பாராட்டுங்க. அதற்காக இந்த முதல் 2 படிகளை நீங்க பாராட்டாம இருக்க முடியாது. இல்ல இல்ல அதுதான் சொல்றேன். பாராட்டுவதற்கு தயாராக இருக்கேன். எப்ப தெரியுமா? இவர்களுக்காகவும் குரல் கொடுங்க. இவர்களுக்காக குரல் கொடுங்க. அவர்களுக்கு அந்த பயன் போய் சேரட்டும். கார்ப்பரேஷன்ல குப்பை எழுறவங்களுக்கும் தொழிற்சங்கம் வச்சிருக்கிறோம். ஆவடி டேங்க் ஃபேக்டரிக்கும் தொழிற்சங்கம் வச்சிருக்கிறோம். ஆலை தொழிலாளிக்கும் வச்சிருக்கிறோம். கட்டிட தொழிலாளருக்கும் வச்சிருக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்ல, பல ஜனநாயக சக்தியில் வச்சிருக்காங்க. நீங்க என்ன திரட்டப்பட்ட தொழிற்சாலையில் இருக்கிற தொழிலாளருக்கு மட்டும் நான் குடிபிடிப்பு தான் நினைப்பது மிக தவறு. கோரிக்கைகளை படிங்க. 12 அம்ச கோரிக்கையில் இயற்கை வளங்களை தனியாருக்கு தராதீர்கள், நாடு கடந்த நிறுவனங்களுக்கு தரக்கூடாது, அது அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றோம். 6 லட்சம் பேரை நீங்க பழங்குடிகளை தண்டகாரத்தை விரட்டி அடிச்சிருக்கீங்க. அந்த நிலங்களை யார் கொடுத்திருக்கீங்க? நாடு கடந்த நிறுவனங்களுக்கு. ஒரு வாதம் உண்டா? சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் கருத்தறிஞர்களா நீங்கள்? இது தவறு இது போன்ற அறிஞர்கள் பேசுறாங்களா? என்ன பொருளாதாரம்? தனி நபர் வந்துட்டாங்க, நாடு முன்னேறிடுமா? நெல்லை நாகராஜன், உங்களுக்கான நேரம். வணக்கம். அருண்குமார் அவர்கள் சொன்னாங்க ஒரு நாள் 25 கோடி ரூபாய் இழப்பு அப்படின்னு சொன்னாங்க. 25,000 25,000 கோடி இழப்புனாங்க. இந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒரு நாள் போராட்டம் 25,000 கோடி இழப்பு என்றால் லாஜிக் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இவருடைய போராட்டம் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தால் என்ன ஆகும்? நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு விஷயம். 2வது, தட்டுங்கள் திறக்கப்படும் தான் சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டம் என்பது தட்டி தட்டி பார்த்து கடைசியாக தட்டக்கூடிய போராட்டம் தான் இந்த போராட்டம். மனுவை கொடுத்து பாராளுமன்ற முற்றுகை போராட்டம் வைத்து வெற்றி கிடைக்கவில்லை. அதனால்தான் இந்த கேள்விக்கு பதில் கேட்கலாம். நீங்களே இதுதான் கடைசி வடிவம். எடுக்க வேண்டிய கடைசி ஆயுதத்தை எப்ப எடுக்கணும் அப்பதான் எடுத்திருக்காங்க சொல்றாங்க. கரெக்ட். அதாவது மீண்டும் சொல்கிறோம்,
கோரிக்கைகள் வந்து மிக நிச்சயமாக வலுவாக இருக்கிறது. 2-3 விஷயங்கள் தான் எனக்கு என்ன ஒரு மனசு வருத்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்தியாவில் ஏதேனும் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் மக்களுக்காக உழைக்கக்கூடிய அந்த பிரிவினரில் யாராவது ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் எடுத்து இவங்க மேலே எந்த ஒரு ஊழல் புகாரும் கிடையாது, கரைப்படியாத கரங்கள், மற்றவர்களுக்காக தான் உழைக்கிறாங்க, செல்ஃபிஷ் மோட்டிவ்லாம் கிடையாது, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்ட்ட நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இவங்களுக்காக போராடுறாங்க. நீங்கள் வந்து மக்களுக்காக வாங்க, விவசாயிகளுக்கு வாங்க, நெசவாளர்களுக்கு வாங்க, மீனவர்களுக்கு வாங்க, தினக்கூலி தொழிலாளர்கள், கட்டிட தொழிலாளர்களுக்கு வாங்க. அடுத்த நாள் என்ன பண்ண முதல் தலைமுறை பட்டதாரி நான் பாக்குறேன் சார். முதல் தலைமுறை பட்டதாரி நான் பாக்குறேன் சார். இப்போ அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கல சார். அவங்களுக்காக போராடுறதுக்கு இது மாதிரியான தொழிலாளர்களுக்காக போராடுறாங்கன்னா அது தேவையில்லைன்னு சொல்றீங்களா? இல்ல சார், மீண்டும் மீண்டும் ஒரு ஆர்கனைஸ் செக்டர் அந்த கூண்டுக்குள்ள போய் மாறி அடைஞ்சிடுறாங்க. எனக்கு வேண்டாம், ஏன்னா இவங்க எனக்கு வேணும், சமுதாயத்தின் நாட்டுக்கு இவங்க வேணும். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நீங்க என்ன ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவே இல்லாம இருக்காங்க, இவங்க ஏன் வரக்கூடாது சார்? சொல்லுங்க நாகராஜ் சார். ஒரு விஷயம் சார், இந்த போராட்டம் உண்மையான போராட்டம்னு பாஸ்கர் சார் ஒத்துக்கிறீங்க, மறுபடியும் ஏக்கு சார் இதை தவறுன்னு சொல்றீங்க சார்? புரியல, ஒத்துக்கிட்டீங்களா? உண்மையான ஒரு போராட்டம், தொழிலாளிக்கான ஒரு போராட்டம் இல்ல, ஆமா அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லிட்டு இது சரியில்லை. கோரிக்கைகள் நியாயமானவைதான். ரொம்ப சிம்பிளான விஷயம். நான் சொன்னேன், இவங்களை யாரையாவது நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா? யாரையாவது உள்ள கலந்துட்டு இருக்காங்களா? இன்னைக்கு பாருங்க, ஏன் அவங்க நீங்க உள்ள கொண்டு வரல? பதில் சொல்லுங்க. அவங்க ஏன் உள்ள கொண்டு வர முடியல? தவறு சார். திரட்டப்படாத சங்கத்தில் உறுப்பினர்கள் தான் அதிகம். ஏஐடிசி, சிஐடி எல்லாம் திரட்டப்படாத தொழிலாளர்கள் தான் அதிகம். இது வந்து 7% தான், ரொம்ப ரொம்ப குறைவு தான். நீங்க வந்து மீண்டும் மீண்டும் அப்படி சொல்லக்கூடாது. நிலமில்லாத ஏழை கூலி விவசாய தொழிலாளர்கள் இவர்களும் அதற்குள்ள அடங்குறாங்க, கருத்து தொழிலாளியும் அடங்குறாங்க. 2 தொழிலாளர்கள் நலனுக்கான கோரிக்கை தான் அந்த 12 அம்சம். மக்கள் நலம் சார்ந்த கோரிக்கை தான் முழுக்க முழுக்க அதில் நம்ம வைத்திருக்கிறோம். நீங்க மீண்டும் மீண்டும் திசை என்ன திசை போறீங்கன்னாக்கா, திரட்டப்பட்ட தொழிலாளர்கள் ஏற்கனவே 20,000 30,000 வாங்குறான், அவனுக்கே போராடுறீங்க, நீங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க. அது மிக 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 தவறு. மருந்து, கல்வி இதை பற்றி நாங்க சொல்றோம். அடிபடுகிற தொழிலாளர்கள் அவனோட ஆயுளுக்கான இழப்பீடுகள் இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு சார். பல பல கோரிக்கைகள் இருக்குது. ஏன் நீங்க பத்தி பேசுறீங்க? நான் தொடர்ந்து எடுத்துக்கிறேன். ஹரிகிருஷ்ணன் மற்றும் வெங்கடேசன். முதல்ல ஹரிகிருஷ்ணன், திருச்சி. ஹரிகிருஷ்ணன், உங்க குரல் கேட்கல. அரசு வந்து கோரிக்கை முதல்ல இருந்து ஏதாவது கொண்டு வந்துச்சான்னு தெரியல எனக்கு. அதாவது இன்று போராட்டத்துல போடாதவங்களுக்கு ஓட்டி கொடுத்து வேலை செஞ்சிருக்காங்க தனியார் பிரைவேட் கம்பெனிஸ்ல. நிறைய பேர் நான் பார்த்தேன், ஆட்டோ ஓட்டுநர்கள் கூட வந்து 50 ரூபா அவங்க எடுத்து 150 ரூபா 200 ரூபாலாம் வாங்கியிருக்காங்க சில இடங்கள். நானே நேராக பார்த்தேன். அதாவது அனைவருக்கும் ஒரே சட்டம்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஏடிஎம்கே யூனியனும் பிஜேபியும் பங்கேற்கலன்னா அப்போ வந்து மீதி தொழிலாளர்கள் மட்டும் பங்கேற்றுட்டு அவங்களும் அந்த பயன் அனுபவிக்கிறது வந்து நியாயமானதான் நான் தெரிஞ்சுக்கணும் சார். இது ஒரு அடிப்படையில் ஒரு சங்கம் கலந்துக்கல, பலன் வரும்போது அவங்களுக்கு சேர்ந்து வருது. அந்த பெரும்பாலும் தொழிற்சங்கங்கள்லாம் பெரும்பாலும் இப்படி முதலாளி பக்கம் நின்று அரசு பக்கம் நின்று போராட்டத்தை உடைப்பாங்க. ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து சிறைக்கு சென்று தொழிலாளர் சட்டம் சார், இன்னைக்கு வந்திருக்கிற தொழிலாளர்களுக்கான உரிமை சட்டங்கள், விவசாய கூலிகளுக்கான உரிமை சட்டங்கள் போர்க்களங்களில் போராட்டங்களில் வந்தது. பிரிவிலேஜ் இல்ல, அவன் உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி கொண்டு வந்தான் பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து. எனவேதான் சட்ட வடிவமாக்கி இருக்கிறாங்க. குடியரசானதுக்கு அப்புறமும் தேவைப்படுதா இந்தியால போராட்டங்கள்? நிச்சயமா. கோடிக்கணக்கான ஏழைகள் இருக்கிறாங்க சார், அவங்க ஒடுக்கப்படுறாங்க சார். நீ கொண்டு வராங்க, நீங்க ஒப்பந்த தொழிலாளர் கொண்டு வரீங்க, அவனுக்கு என்ன அவன் சாப்பிடறானா, துணி எப்படி இருக்கு, சாப்பாடு எப்படி இருக்கு, அவன் குழந்தைங்க எங்க இருக்கு, கவனிக்க வேண்டியது யாரு? ஒரு குடியரசு நாடு இயன்றவரை செய்யத்தானே துடிப்பாங்க. அதை இப்படி குரல் வழியை, குடியரசின் குரல் வழியை நெரிப்பதே வேலையாகிட்டு இருந்தா அவங்க வேலை பார்க்க வேண்டாமா? இல்ல சார், ஜனநாயகத்தின் குரல் வழியை நெரிக்கிறவங்க யாரா? எக்ஸ்ப்ளாய்ட் பண்றவங்க தான். மனிதனை சுரண்டுறவங்க, நாட்டை சுரண்டுறவங்க, சமூகத்தை சுரண்டுறவங்க. அந்த சுரண்டரை தான் இவங்க ஆதரிக்கிறாங்க. அப்ப குடியரசா இல்லைங்கிற தகவல் இவங்களுக்கு தெரியல, அறியாமல் இருக்காங்கன்னு சொல்றீங்களா? உண்மையான குடியரசு என்பது செல்வ வளங்களை தன்னகத்தை வைத்திருக்கும். யார் செல்வ வளத்தை தராங்க? தனிப்பட்ட முதலாளிகளா? மக்கள். அதிகாரத்தை யார் தருவது? கார்ப்பரேட் முதலாளிகளா? மக்கள். இந்த 2 பேரும் போராடுவதற்கு உரிமை இல்லைன்னா வேற யாருக்கு உரிமை? அப்ப இவங்க அறியாமையில் இருக்கிறாங்களா? அறியாமையில் பார்வையின்படி சுயநலத்தில் இருக்கிறார்கள். யார் இவங்க? முதலாளிகள் நலத்தில் நிற்கிறாங்க. முதலாளிகளின் கொள்கை தான் இந்த உலகை வெல்லும், அதுதான் சிறப்புன்னு இருக்கிறாங்க. நாங்க தொழிலாளர்கள் கொள்கை அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம். ஒரே ஒரு நொடி. வெங்கடேசன், மதுரை. உங்க வாதத்தையும் வச்சிருக்கேன். அரங்கில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடந்த பொது வேலை நிறுத்தம்ன்றது வந்து நேற்று திட்டமிட்டு நடந்த விவரம் இல்லை, அதை மாதிரி தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கட்டத்தில் வந்து எந்த வித முடிவு இல்லாதனால இன்னைக்கு பொது வேலை நிறுத்தத்தை இன்னைக்கு நம்ம நடத்தியிருக்கோம். இந்த பொது வேலை நிறுத்தத்தினால வந்து அரசு வந்து இன்னைக்கு 25 கோடி இன்னைக்கு நட்டம்னு சொல்றாரு. இந்த 25,000 கோடி நட்டத்தை ஏன் அந்த அரசு கொண்டு வந்துச்சு? அரசுக்கு தெரியும்ல 25,000 கோடி நட்டம்ன்றது தெரியும்ல, ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு?
இன்னைக்கு 1940 சுதந்திரம் இன்னைக்கு எண்ணிக்கையை பத்தி சொன்னோம். இந்த சங்கம் போராடி இந்த சங்கம் பங்கெடுக்கலன்னு சொன்னோம். அன்னைக்கு 1940 சுதந்திரம் வாங்குறப்ப பாரதி சொன்ன 30 கோடி மக்கள் இருக்கப்ப அன்னைக்கு போராட்டம் எத்தனை பேர், அதான் போராட்டத்தில் எவ்வளவு பேர் வர்றாங்கன்ற விவரம் இல்ல, போராட்டம் எவ்வாறு நடத்தணுன்றதான் விவரம். இன்னைக்கு இந்த அரசுகிட்ட வந்து நம்ம தட்டி கேட்டு நம்ம கேட்கக்கூடிய கோரிக்கைகளை வந்து நம்ம போராடி தான் பெறவுடைய கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்கோம். அது வெள்ளக்காரன்ட்ட வாங்கி நம்ம சுதந்திரத்தை வந்து கொடுத்துட்டு இன்னைக்கு கொள்ளக்காரன்ட்ட கொடுத்துட்டோம். அவன்கிட்ட கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரத்தை கொள்ளக்காரன் கொடுத்துட்டு நம்ம இன்னைக்கு மன்றாடி கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நடந்த பொது வேலை நிறுத்தம்ன்றது வந்து முத சிந்திக்கணும். கோரிக்கைகள் வந்து நல்ல கோரிக்கை கெட்ட கோரிக்கையும் இல்லை. இந்த கோரிக்கைகள்லாம் நேற்றோ இன்றோ ஆரம்பித்து திடீரென்று போராட்டம் அறிவிக்கல. முதல் கட்டமாக பேச்சுவார்த்தையை நடத்தி பேச்சுவார்த்தையின் முடிவில் வந்து தோல்வி ஏற்பட்ட பிறகு அந்த தோல்வியின் பிறகுதான் இந்த பொது வேலை நிறுத்தம் இருந்தது. 25,000 கோடி நட்டத்தை மட்டும் சொல்றாரு, லபோதோன்னு சொல்றாரு, நம்ம தோழர் சொல்றாரு, அவ்வளவு நட்டமாயிருச்சு இவ்வளவு நட்டமாயிருச்சுன்னு சொல்றாரு. நான் ஒன்னு கேட்கிறேன், நான் இந்த நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு மத்திய அரசு காரணம் இல்லையா? நேத்து யோசிக்கல, நேத்து செஞ்சிருக்கலாமே, உங்களால முடியுமே. நீங்க உங்களுடைய எண்ணமே என்ன தெரியுமா? பொதுமக்களை வாட்டி வதைக்கணும், அவங்க போராடணும்ன்றத உங்களோட நோக்கம். செவ்வனே செஞ்சுட்டு வரீங்க. இதான் உண்மை. ரெண்டு பேருமே பொதுமக்கள் வாட்டப்படுறாங்க. ஒரு கருத்து, நீங்க இந்தியாவுல முதலாளிகளுக்குன்னு சங்கம் இருக்கு, கொள்கை வகுக்கிற போது அழைத்து நீங்க பேசுறீங்க. ஆனா தொழிற்சங்கங்கள் இருக்கு, தொழிற்சங்க பிரதிநிதிகளை அழைத்து எத்தனை சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தீங்க? இந்த 12 அவசர சட்டங்கள் மூலமா கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு சட்டத்திலாவது தொழிலாளர்களையோ அரசியல் கட்சிகளையோ கலந்து கொண்டு வந்தீங்களா? 4 பேர் 5 பேர் பார்லிமெண்ட்டை பைபாஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. நிறைய படிச்சவங்க சார் நீங்களாம். சார் நீங்க சொல்ல முடியாது. படிச்சவங்க சொல்லலாம், பாயிண்ட் இல்ல சார். நம்ம சப்ஜெக்ட பத்தி மட்டும் பேசுவோம் சார். என்ன சப்ஜெக்டோ அதை பத்தி மட்டும் பேசுவோம். அதாவது என்ன இஷ்யூ, விலைவாசியை கட்டுப்படுத்துவது, வேலை வாய்ப்பை அதிகப்படுத்த வேண்டும், பகுதி நேர ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 15,000, அரசு வங்கிகளை தனியார் மயமாக்க கூடாது, அரசு துறை பங்குகளை விற்பதை கைவிட வேண்டும். இந்த ஒண்ணு கூட உங்களுக்கு பொதுமக்களுக்கான கோரிக்கையா தெரியலையா? இதுல பிரைவேடைசேஷன் என்ன இருக்கு? பேங்கோட இதெல்லாம் 12 கோரிக்கையில 9 அவங்க கன்சிடர் பண்ணிட்டோன்றாங்க. இவங்க அக்செப்ட் பண்ணிக்காம அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைக்னு சொல்லிருக்கதான் பாயிண்ட் கவர்மெண்ட் சைடுல சொல்றாங்க. 12ல வந்து 9 வந்து அக்செப்ட். அண்ட் பிரைவேடைசேஷன் நம்ம சொல்லியாச்சு. பிரைவேடைசேஷன் இன்னைக்கு நேற்றுக்கு ஆரம்பிக்கல, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. அதாவது பப்ளிக், அதே மாதிரி வந்து பொதுத்துறை நிறுவனங்கள், அதே மாதிரி பேங்கோட பிரைவேட் ஏற்கனவே வந்தாது. நேற்றுக்கு பாம்பேல என்ன இருக்கு? செப்டம்பர் 1 பாம்பேல வந்து டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக். இது ஒரு படிச்சதுனால சொல்றேன் உங்களுக்கு, எப்படி காலம் மாறிட்டு இருக்குன்றதுக்காக எக்ஸாம்பிள். நேற்றுக்கு பாம்பேல எல்லா டாக்ஸி டிரைவர்ஸும் ஸ்ட்ரைக். ஏன்னா ஆப் யூஸ் பண்றாங்க எல்லாரும். டாக்ஸி ஸ்ட்ரைக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு நாம ஆப்ல உங்களுக்கு வந்து டாக்ஸி வருதுன்னு சொல்லும்போது டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து எம்டிஆ இருக்கும்போது அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுன்றது ஒரு காலத்தின் கட்டாயம். அதே மாதிரி டெக்னாலஜியை நிறுத்த முடியாது. இன்னைக்கு இவர் சொல்றாரு இத்தனை எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஏழையா இருக்காங்க, சம்பளம் கிடைக்கல. அப்பதெல்லாம் எப்போ வரும்? வேலை வாய்ப்பு வந்தாதானே. வேலை வாய்ப்பு வரணும்னாக்க நம்ம தொழிலை தொடங்க வேணாமா? தொழிலை தொடங்கணும்னா வெளிநாட்டுல இருந்து வரணும். நாம 60 வருஷத்தோட லாவை கொண்டு வந்து ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா இன்னைக்கு 1 வருஷம் ஆகுது. ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா முதலாளிகளுக்கு சலுகைகள் கொடுக்கிறது சரிதான். ஏன்னா அவன் வேலை கொடுக்கறான்னு சொல்ல வரீங்க. டெஃபினட்டா சார். ஹர்திக் பட்டேல் தலைமை தாங்கி நடத்தின போராட்டத்தால நஷ்டம் எத்தனை கோடி சார்? இதை விட 6 மடங்கு. அதை பத்தி பேசுறீங்களா நீங்க? வேலை வாய்ப்பு கிரியேட் பண்றது கவர்மெண்டோட பொறுப்பு சார். அது ஐயா வந்து சொன்னாங்க நாங்கலாம் ஏதோ சுயநலவாதிகள் அப்படிங்கலாம். இல்ல கருத்து நீங்க இல்ல, உங்க ஐடியாலஜிக்கல் முதலாளிகள் இஷ்யூ மட்டும் சொல்லுங்க சார். இண்டிவிஜுவல் டார்கெட் பண்ணாதீங்க. ஐடியா ரெப்ரசன்ட் பண்றோம். உங்க ஐடியா சுரண்டலுக்கு போகிறது. பொதுமக்களுக்கு வேண்டிய மாதிரி தொழிலாளிக்கு அல்ல, மக்களுக்கு அல்ல சொல்ல வரேன். நீங்க யாரோ சார், உங்க ஐடியல் பொதுமக்களுக்கு வேண்டியது மாதிரி ஒரு 10 கோரிக்கைகளை வெளியே வைத்துவிட்டு அமைப்பு சார்ந்த ஊழியர்கள் அதிகாரிகளுக்கு வேண்டிய நன்மையை தருவது ஒரு நோக்கமாக பொது இருக்கிறதுங்கிறதான் குற்றச்சாட்டு. அதுதான் குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்றேன், நான் மீண்டும் கேட்கிறேன் சார். இன்னைக்கு பொது ஏன் வரல? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது அவர்கள் நலனுக்காக இல்ல, வெளியே சொல்லப்படுவது. ஆனால் அவங்க நலனுக்காக இல்ல. மீண்டும் ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கக்கூடியவர்களுக்காக மட்டுமே நடத்தக்கூடிய சுயநலம் சார்ந்த வேலை நிறுத்தம். இது வந்து ஏழை விவசாயிக்கு கிடையாது, ஏழை இளைஞனுக்கு கிடையாது, வேலையில இளைஞனுக்காக இது கிடையாது, மீனவனுக்காக இது கிடையாது, கட்டிட தொழிலாளனுக்காக இது கிடையாது. நான் பாக்குறேன் அவன் வெளியே இருந்து பாக்குறான். எனக்கு ஊடகங்களை வாய்ப்பு கொடுத்து கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த நிலையில் அவங்க ஏமாத்த சார். ஒரு நிமிஷம். அப்படின்னா சிறுதொழில் குறுதொழில் சங்கம் இந்தியாவுல இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறோம் ஸ்டேட்மெண்ட் விட்டா
ஏன் ஆட்டோ தொழிலாளிகள் ஆதரிக்கிற விட்டா? ஏன் சென்னையில் இருக்கிற நடைபாதை வியாபாரிகள் ஏழைகள்லாம் கூட இதை ஆதரிக்கிறோன்னு சொன்னா? சார் கொஞ்சம் அறிவுக்கு இவ்வளவு பெரிய பூட்டு போடாதீங்க சார். இல்ல அறிவுக்கு பூட்டு போடுறது அப்ப இல்ல. போடாதீங்க நான் சார். சொல்றது மனசாட்சிக்கு என்னன்னா, போடாதீங்க. அவர்களுக்காக போராடுவாங்க. நீங்க வேலை நிறுத்தம் சொல்லிட்டு யாருக்கு அவங்களுக்கு வேண்டாம். படிங்க சார், தயவு செய்து படிங்க சார். என்ன கோரிக்கைகள் இருக்கு, நானே நான் ஒரு தெரியும், 5 கோரிக்கைகள் இருக்கு, ஆனால் அது இல்ல. விவசாய சங்கத்துக்கு யார் போராடுறா? என்ன ஒண்ணும் புரியல. சந்தேகப்படுறது ஒரு உரிமை தான். அப்ப தொழிலாளர்களுக்கு பாதி தொழிலாளர்கள் கப்பால் போய் நிலக்கரியை வெட்டி எடுக்கிறான் சார், தங்கத்தை வெட்டி எடுக்கிறான், முத்துக்குளிக்கிறான். வித்ரா பண்ணதுக்கு ரீசன் என்ன? ஏன்னா கவர்மெண்ட் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் புரியல ஏன் வித்ரா பண்ண, லாஸ்ட் மினிட்ல வித்ரா பண்ணான்னு சொல்றாங்க. ஏன் லாஸ்ட் மினிட்ல வித்ரா பண்ணாங்க? ஒரு நல்ல ஜனநாயக நாட்டுல இப்படிப்பட்ட போராட்டங்கள் அவசியம் இல்லாதபடிக்கு நாம் வாழ வேண்டும் தான் ஆசை. ஆமா, லாஸ்ட் மினிட்ல ஏன் வித்ரா பண்ண சார்? அப்படினா லாஸ்ட் மினிட்ல வித்ரா பண்ண ரீசன் என்னன்னாக்க இந்தியாவுல இருக்கிற எந்த தொழிலாளியால நாடு நஷ்டப்படலன்னு சொல்லும்போது, இந்தியாவுல இருக்கிற எந்த தொழிலாளி நாட்டுக்கு தீங்கு செய்யல. உயிரை தருவான் தொழிலாளி, விவசாய தொழிலாளி ஆகட்டும், ஆலை தொழிலாளி ஆகட்டும். அவனால என்ன நஷ்டம்? இதெல்லாம் யார் சார் சொன்னாங்க? சரி, அவனது உரிமையா பறிக்கிறீங்க? தீங்கு விளைவிக்கல. ஆனா எனக்கு என்னன்னா, இந்த போராட்டத்தின் பயன் தயவு செய்து கடைக்கோடி ஏழைக்கு சென்று சேர்க்கிற மாதிரி பாருங்க. அதுதான் என்னுடைய கோரிக்கை. அதுக்கு எல்லாருமே கரம் கோர்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்களும் கூட கரம் கோர்க்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை விவசாயிகளுக்காக போராடணும்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டிய விஷயம் நான் கருதுறேன். ஒரு முக்கிய தலைப்பு மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.